2021ஆம் ஆண்டு மே மாதம் இந்த சர்வாதிகாரி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரை 16 பேர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குற்ற செயல்களில் ஈடுபட்ட இவர்கள் காவல்துறையினரை தாக்கி தப்பிக்க முயன்றதாக கொல்லப்பட்டனர். குற்றவாளிகளாக கருதப்படும் இவர்கள் கொல்லப்பட்டதால் இந்த சர்வாதிகார ஆட்சியில் குற்றங்கள் குறைந்துவிட்டதா என்றால் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. அப்படி என்றால் குற்றம் செய்பவர்கள் இந்த சர்வாதிகார அரசை பார்த்து பயப்படவில்லையா, அல்லது மொத்த குற்றவாளியும் இந்த சர்வாதிகார அரசின் கூடாரத்தில்தான் ஒளிந்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் வரத்தான் செய்கிறது. அரசியல் தலைவர்கள் கொலை, வழக்கறிஞர் கொலை, ஆசிரியர் கொலை, பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர் கொலை, வீட்டில் இருப்பவர் கொலை, விளையாடிக் கொண்டிருந்த சிறு பிள்ளை கடத்தி கற்பழித்து கொலை, தூங்கிக் கொண்டிருந்தவர் தலையில் கல்லை போட்டு கொலை, கடை வைத்து வியாபாரம் செய்பவர் கொலை என இந்த சர்வாதிகார ஆட்சியில் கொலைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. பெரியாரிசம் பேசும் திராவிடர்களின் ஆட்சியில் இந்த 2021 இப்போது வரைக்கும் 30 ஆவண கொலைகள் நடந்திருப்பதாக மதுரை எவிடன்ஸ் அமைப்பு தெரிவிக்கிறது. அதில் கலப்பு திருமணம் நடத்தி வைத்ததற்காக திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டதும் ஒன்று. கள்ளச்சாராய மரணத்தை ஊக்குவிப்பது, இராணுவ மரணத்தை அவமதிப்பது, கஞ்சா, அபின் மற்றும் வாயில் நுழையாத பல போதை மருந்துகள் மருத்துவ மருந்துகள் போல் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் படிக்கும் காலத்தில் ஊரில் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் ஒரு குடிகாரன் இருப்பான். ஆனால் இன்று ஏதோ ஒரு மூலையில் தான் குடிக்காதவன் இருக்கிறான். அந்த அளவிற்கு குடிப்பகத்தை ஊர் ஊராய் திறந்து வைத்து தங்கள் திராவிட கொள்கையை பறைசாற்றி வருகின்றனர் இந்த திராவிட திருவாளர்கள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பெருங்கடலின் ஒரு சிறு துளிதான். இன்னும் சொல்ல முடியாத துயரங்கள் நிறைய உண்டு. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். பச்சை மட்டையோடு காத்திருக்கும் என் மன்னனுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நாம் தமிழர்.